அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு 2024 விழா மலரை வெளியிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அரிய வகை முகைச்சிதைவு நோயிலிருந்து மீண்ட சிறுமியின் குடும்பத்திற்கு குடியிருப்பு ஆணையையும் வழங்கினார். சென்னையிலிருந்து திருச்சி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில், ராமநாதபுரத்துக்கு சிறப்பு ரயில்கள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தெற்கு ரயில்வே அறிவிப்பு. ஐடி சோதனையில் சிக்கிய நிதி நிறுவனர் உங்களின் உறவினர் தானே? அண்ணாமலைக்கு ஜோதிமணி பதிலடி. நான் கேட்குற ஒரே கேள்வி, 250 கோடி ரூபாய் டாக்குமெண்ட்டோடவும் 13 கோடி ரூபாய் பணத்தோடும் பிடிபட்டிருக்கிறார். உங்கள் அக்காவின் கணவருடைய பார்ட்னர் இருக்கார். அவர் உங்கள் அக்காவின் கணவர் உங்களுக்கு சொந்தக்காரரா இல்லையா? வீரபாண்டிய கட்டபொம்மனின் 266வது பிறந்த நாளுக்காக கோவில்பட்டி அருகே வைப்பாரில் மாட்டு வண்டி பந்தயம். பல மாவட்டங்களில் இருந்து மாட்டு வண்டிகள் பங்கேற்பு. 1 லட்சம் ரொக்கப்பரிசு, ஆட்டுக்கிடாய், டிவி உள்ளிட்டவை பரிசாக விநியோகம். தென்காசியில் காசி விஸ்வநாதர் கோவில் முன்பு தீ வைத்த நபரால் பரபரப்பு. கோயில் ஊழியர்கள் உடனடியாக தீயை அணைத்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஆருத்ரா தரிசன விழா. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். நெல்லை ராஜவல்லிபுரம் செப்பறை அழகிய கூத்தர் கோவிலில் ஆருத்ரா தரிசன திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். கொடிமரத்திற்கு மஞ்சள், பால், தயிர், இளநீர், சந்தனம் என 16 வகையான பொருட்களால் அபிஷேகம். வேலூரில் திமுக நிர்வாகி பூஞ்சோலை ஸ்ரீனிவாசனின் 2 வீடுகளில் 7 மணி நேரத்திற்கும் மேலாக சோதனை நடத்திய அமலாக்கத்துறை. சுமார் 20 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் ஆவணங்கள் சிக்கியதாக தகவல். ஆண்டிப்பட்டி அருகே காட்டு பன்றிகளை வேட்டையாட வைத்திருந்த 14 நாட்டு வெடிகள் பறிமுதல். தலைமறைவாக உள்ள நபரை தேடும் காவல்துறை. கந்துவட்டி புகாரில் நாகர்கோவில் காசிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை. பெண்களை ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டிய புகாரில் ஏற்கனவே ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் உள்ளார். மேல்மருவத்தூர் அருகே 10ஆம் வகுப்பு பயிலும் பெண் பாலியல் வன்புணர்வு என புகார். 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 3 மற்றும் பாலிடெக்னிக் மாணவர்கள் உட்பட 4 பேர் போக்சோ சட்டத்தில் கைது. சுகாதார சீர்கேட்டை கண்டித்து வாணியம்பாடியில் பொதுமக்கள் சாலை மறியல். நாள்தோறும் நோய் நொடியோடு வாழ்வதாக வேதனை. முனிசிபாலிட்டியிலிருந்து காவா எடுக்கிறதுக்கோ ஒரு நபரும் இங்கே வந்தது கிடையாது. ஒரு நபர் கூட வருவது கிடையாது. காரைக்குடி அருகே ரயில்வே கேட் பழுதானதால் வரிசை கட்டி நின்ற வாகனங்கள். 30 நிமிடத்திற்கு பிறகு பழுதை சரி செய்த ரயில்வே ஊழியர்கள். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே கோழிப்பண்ணையில் பயங்கர தீ விபத்து. 3000 கோழிகள் தீயில் கருகி இறந்த நிலையில். விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை. நெல்லை பாளையங்கோட்டையில் பேருந்தில் முண்டியடித்து ஏறும்போது கீழே விழுந்த மாணவர்கள். காலை மாலை வேளைகளில் கூடுதல் பேருந்துகளை இயக்க மக்கள் கோரிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே மீண்டும் சூடுபிடித்த தென்னங்கன்று விற்பனை. மழை நின்றதால் புலியூர், அரசம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நர்சரிகளில் இருந்து வெளி மாநிலங்களுக்கு அனுப்பப்படுகின்றன.
கடலை பருப்பில் திருக்குறள்களை எழுதி சாதனை படைத்த ஆசிரியை 5 நிமிடங்களில் 115 திருக்குறள்களை எழுதி அசத்தினார்.